ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்தை நீட்டமாக போட்டு வதக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் அதேமாதிரி நீட்டமாக போட்டு வதக்கிறப்ப நல்லாயிருக்கும். நான் அன்னைக்கு ஆம்லேட்டுக்கு போட்டிருந்த வெங்காயத்தில் மீதி இருந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் பொடியாக இருக்குது. இது கூடவே வாழைக்காவையும் நீட்டமாக கட் பண்ணி வச்சு அது கூடவே நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு எப்பயுமே தயிர் போட்டு பழகுனதுனால நான் போட்டிருக்கேன். தயிர் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இது இடையில எக்ஸ்ட்ரா எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். துவரம்பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியை அது கூட விட்டுக்கலாம். இதுக்கு இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு தான் கூட்டு வைக்க போகிறேன். அதனால் முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருந்ததையும் அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு குழம்புத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சமாக முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குழம்புத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கொதி வந்தோன்னே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய்க்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுக்கலாம். இது வாழைக்காய் செய்கிற மாதிரியே கத்திரிக்காய் செய்யலாம், உருளைக்கிழங்கு செய்யலாம், சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்குல செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காவும் வெந்து வந்துருச்சு. அதையும் தாளித்து விட்டுட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருந்த அவரைக்காயும் அதில் போட்டு தண்ணியெல்லாம் சுண்டணுன்னு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பாருக்கு மட்டும் இல்லை, புளிக்குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டிருந்தேன். தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் துவரம்பருப்பு வேக வச்சதையும் போட்டுக்கலாம், பாசிப்பருப்பு வேக வச்சும் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இது ரெடியாகி வந்துடுச்சு. குக்கரில் முருங்கைக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த வேக வச்ச துவரம்பருப்பை போட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு கொதிக்க விட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரியே இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சில பேருக்கு பிடிக்கும்னா அது பருப்பு மாதிரி நினச்சி நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கிடையில் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருந்தேன், சாதம் வச்சுட்டேன், ரசம் வச்சுருந்தேன், தயிர் இருக்குது. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.